அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ் இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க கம்மிங் ஜூலை மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதேபோல ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்னு வரும். ஸோ அதில பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வந்து கால் ஃபார் விடுவாங்க. ஸோ எல்லா டேட்டாவும் கம்மிங் ஜூலை அந்த மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நியூ ஆனுவல் பிளானர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட் வந்துரும். ஸோ இப்போ டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட்ல நடத்துற மாரி பேசியிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க ரெடி ஆயிடுங்க. ஸோ இதுவரைக்கும் படிச்சுட்டு இருந்தது இல்லாம, இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஸ்பீடா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நெறைய டாபிக்ஸ் வந்து ஒரு சிலவங்க என்னுடைய டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்றவங்க, ஒரு சிலர் சரியா பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு எஸ்பெஷலா நீங்க வந்து அடுத்தடுத்து வர டெஸ்ட்ல வந்து மேக்ஸிமம் ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் எடுக்க பாருங்க. மேக்ஸிமம் 50 கொஸ்டின் தான் கேட்கிறேன். அந்த 50 கொஸ்டினுக்கு 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறது தான் நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வொர்த்தான விஷயம். ஸோ நீங்க வந்து அந்த டெஸ்ட் கொஸ்டின வந்து நீங்க 50க்கு 50 நீங்க எடுத்துட்டாவே போதும். கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஃபர்தரா ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸும் சரி, பிஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸும் சரி, ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும்னா இந்த டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் இதெல்லாம் வாங்கி படிக்கலாம். ஆல்ரெடி எம்சிக்யூஸ் ஒரு 7 புக்லெட் சொல்லியிருந்தேன். அந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க அந்த 7 புக்லெட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அதேபோல டெஸ்ட் சீரியஸும் நீங்க ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணும்னா, அதுக்கு நீங்க தனியா பே பண்ணி ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ எனிவே நீங்க வந்து இப்போ டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. இப்போ லாஸ்ட் சண்டே வந்து நானு ரியல் அனாலிசிஸ்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ லாஸ்ட் சண்டே டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயபாரதின்றவங்க அ 50க்கு 40 மார்க் எடுத்திருக்காங்க. இது வந்து ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட்டு. இது போல நான் வந்து நீங்க கூகுள் ஃபார்ம் எழுதணும்னா, உங்க ஸ்கோர் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு மார்க் என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ நீங்க அந்த மார்க் எடுத்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பீப்பிள்ஸ் வந்து சண்டே டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் ஸ்கோர் போட்டிருந்தாங்க. ஒரு சிலவங்க ஏன் டெஸ்ட் எழுதலன்னு தெரியல. பட் எழுத ஆரம்பிச்சுருங்க. ஸோ எக்ஸாம் வரப்போ படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட்ட விட்டுட்டு, நான் ஒரு 6000 ப்ராப்ளம்ஸ் போட்டு ஒரு 7 புக்லெட்டா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க அந்த 7 புக்லெட் அதாவது 6000 ப்ராப்ளம் வந்து 3 புக்லெட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஃபார்முலா புக்லெட், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட், டெஸ்ட் சீரியஸ் சொல்யூஷன் புக்லெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeல அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டா ஒரு 7 புக்லெட்டா ரெடி பண்ணியிருப்பேன். அட்லீஸ்ட் அதனாச்சும் படிங்க. நீங்க அது படிச்சாவே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அதில வந்து ஒரு 7 புக்லெட்ல ஹோல் யுஜிடிஆர்பி சிலபஸ கவர் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ அந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல் அது. மிஸ் பண்ணாம அத வாங்கிடுங்க. செட்-பின்றவரு பார்த்தீங்க அப்படின்னா, 50க்கு 49 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கோர் நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து வந்து அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கேட்டு அதையும் நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸாம்ல உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாரியே இருக்கும். இதே போல சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் குடுத்துருக்கேன். டிஎன் செட்டுக்கும் போட்டுட்டு வரேன். ஓகே. ஸோ இங்க பாருங்களேன். மாரா நர்கீசஸ்ன்னு சொல்லியிருக்கவங்க உங்களுக்கு வந்து 50க்கு நான் 49 2 பேர் எடுத்திருக்காங்க. பி சேட்டுன்றவரும், இது வந்து மாரா அப்படின்றவங்களும். ஸோ டோட்டலா 49 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்க இல்லையா சூரியபிரியா. இவங்க வந்து 37 எடுத்திருக்காங்க ஸ்கோரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேல்முருகன் டி. இவர் வந்து 46 எடுத்திருக்காரு. ஸோ ரெகுலரா இவங்க டெஸ்ட் போடுறவங்க. ஓகே. ஸோ ரெகுலரா படிச்சுட்டு இருக்கவங்க சௌமியான்றவங்களும் 49 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் ரெகுலரா டெஸ்ட் எழுதுறவங்க தான். 2வது இந்த டெஸ்ட் ரொம்ப ஹானஸ்ட்டா எழுதணும். ஓகே. ஸோ ஜெயராணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50 அவுட் ஆஃப் 50. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது போல ஒவ்வொரு ஸ்கோருமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்துரும். ஸோ நீங்க வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவா போட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ லக்ஷ்மின்றவங்க 45 எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் 50க்கு. ஸோ ஆர் தேவின்றவங்க 41 எடுத்திருக்காங்க. ஸோ இது போல எல்லா பேருமே அவங்க ஸ்கோர் வந்து என் கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சார் பிஜிக்கும் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கா? ஆமா. பிஜிடிஆர்பி குடுத்துட்டுருக்கேன். யுஜிடிஆர்பியும் குடுத்துட்டுருக்கேன். அதே போல ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம நீங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. நான் போடுற கிளாஸஸ் எல்லாம் என்னோட யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இது சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலும் குடுத்துருக்கேன். அப்புறம் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியா குடுத்துருக்கேன். சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட் குடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனுமே அவைலபிளா இருக்கு. சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்டர்ஸ் பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல அப்லோட் பண்ற மெட்டீரியலும் தனியா வச்சிருக்கேன். ஸோ இந்த இந்த பேக்லாம் மொத்தமா வாங்கிக்கங்க. இது ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது இந்த பேக் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில இருந்துட்டா போதும். நீங்க அசால்ட் பண்ணிடலாம். இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கான பிரைஸ் டீடைல் நான் உங்களுக்கு ஆன்சர் வாட்ஸ்அப் பண்றேன். இந்த நம்பருக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுங்க. நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். ஜஸ்ட் இந்த டீடைல ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு இதுவரைக்கும் வாங்குன மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத
உங்கள் கமெண்ட்டும் கொடுங்க. அதேபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ரெகுலராக யூடியூப்பில் போட்டுகிட்டே வருவேன். நீங்கள் கிளாஸ் வந்து ஜஸ்ட் கவனிச்சுட்டு வந்தால் போதும். ஸோ நிறைய கிளாஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துட்டே தான் வரேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் போயிட்டு மொத்தமும் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் நான் கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும், எம்சிக்யூஸ் கையில் இருக்கணும், அதேபோல் டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்கள் ரூலாக இருக்கணும். ஸோ இது நீங்கள் இது வந்து ரொட்டீனாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு அப்டேட் வந்து டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ 9384686847 உங்களுக்கு ஃபுல் செட்டு வேணுமா, இல்லை 7 புக்லெட் எம்சிக்யூஸ் வேணுங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். இந்த 7 புக்கில் நான் யூஜியை முடிச்சிட்டேன். ஸோ பக்காவாக வச்சுருக்கேன். ஸோ இதை படிச்சுக்கிட்டே நீங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல் வச்சுக்கிட்டும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் உங்கள் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக தேவைப்படுதுனாலும் நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இன்னிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெவியாக படிங்க. பர் டேக்கு 8 ஹவர்ஸ் படிங்க. 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கூடவே என்னோட ஸ்டடி மெட்டீரியல், நான் போகிற கிளாஸ் வீடியோஸ், நான் போகிற அப்லோட் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டு குரூப்பில் அனுப்பிட்டே இருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் இது வரைக்கும் ஒரு 230 வீடியோஸ் அனுப்பியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துருங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் டிஸ்டர்ப் பண்ணாதவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.